ஆல். ஸோ நான் இங்கே என்ன டீச் பண்ண போகிறேன்னா 6th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸில் 12.3ல் உள்ள எக்ஸசைஸை ஒரே ஒரு சின்ன கான்செப்டில் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஒன், இந்த மெத்தடுக்கு பேர் யூனிட்டரி மெத்தட். யூனிட்னா என்னென்னா 1, யூனிட்டரி மெத்தட் என்னது 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 10ஆல் நான் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு மல்டிப்ளை பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ சேமாக இருந்தால் கேன்சல் ஆகிடுமா? 1. இப்போ 1 பென் ஈக்குவல் டு 30/10 rupees. ஸோ 1 பென் அப்படின்றது என்னது 30/10 rupees. இப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதே போல் ரைட் சைடில் இருக்க நம்பரை டிவைட் பண்ண போகிறேன். தேர்ட்டி டிவைட் பண்ணியாச்சு. இப்போது என்னோடய 1 rupee ஈக்குவல் டு 10/30 பென். இப்போ எனக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு, பென் அண்ட் 1 rupee. 1 பென் 1 rupee. இப்போது என்னோடய கொஸ்டினை 5 பென் ஹவு மச் காஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 2 பக்கமும் நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ எனக்கு 5 பென்னோட காஸ்ட்டு கிடச்சிடும். ரைட் சைடில் உள்ளது ஆன்சர்ஸ். ஸோ அதே போல் 5 ரூபிக்கு எவ்வளோ பென் வாங்க முடியும்னு கேட்டால் அதே மாதிரி தான் 10/30 × 5. இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப், 2 ஸ்டெப்பு தான், நிறைய ஸ்டெப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கொஸ்டினை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப்பு, உங்களோட கொஸ்டினில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். பென் கேட்டிருந்தாங்கன்னா பென்னை ஒன்றா மாற்றணும், ருப்பி கேட்டிருந்தா ருப்பியை ஒன்றா மாற்றணும். இவ்வளோதான் கான்செப்ட். இதை வச்சு நீங்கள் எதை வேணால் சால்வ் பண்ணலாம். இப்போ இதை வச்சு நான் எல்லா சமயம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7 மீட்டர் கிளாத் ஈக்குவல் டு ₹1470. என்ன கேட்டிருக்காங்க? 5 மீட்டர். ஸோ அப்போ நான் மீட்டரை ஒன்றா கன்வெர்ட் பண்ணணும், அதுதான் என்னோடய லாஜிக். ஸோ மீட்டர் இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. ஸோ மீட்டரை ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். அப்போ மீட்டர் பக்கத்தில் இருக்க நம்பரால் போத் சைட்ஸ் டிவைட் பண்ணணும். ஸோ சேமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி 1 மீட்டர்னு எழுதிக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நமக்கு ஆன்சர் என்ன வேணும்? 5 மீட்டர் வேணும். ஸோ 2 பக்கமும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணால் அதுதான் ஆன்சர். ஸோ டிவைட் பண்ணுவோமா? 2 7s are 14, 1 7s are 7, 0 × 5. 5 1s are 5, 5 2s are 10. இதுதான் இதோட ஆன்சர். ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். இது உங்களுக்கு தெரியும், கேன்சல் பண்ணிவிட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னது? ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எதை டிவைட் பண்ணும். ஒன்று மீட்டருக்கு பக்கத்தில் இருக்க நம்பரா அல்லது ருப்பீஸ்க்கு பக்கத்தில் இருக்க நம்பரான்னு. கொஸ்டின் மீட்டரில் கேட்டிருந்தாங்கன்னா மீட்டருக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை டிவைட் பண்ணுங்கள். கொஸ்டின் ருப்பியாக இருந்தால் ருப்பிக்கு பக்கத்தில் இருக்கிறத டிவைட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ₹3000 ஈக்குவல் டு 10 days. 30 days என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டேஸை என்னவா மாற்றணும்? ஒன்றா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ டேஸ் பக்கத்தில் இருக்குது 10 இருக்குது. அப்போ 10ஆல் போத் சைட் டிவைட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, 3000 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 1 day. இப்போ என்ன பண்ணணும்? 30ஆல் 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். ஜீரோ ஜீரோ கட்டு, 3 3s are 9, 9000 rupees. ஸோ இவ்வளோ தான் சேம் ப்ரொசீஜர். ரொம்பலாம் கஷ்டமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணுறோம், கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை 2 பக்கமும் டிவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? நமக்கு டேஸால் 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ திருப்பி தேர்ட் கொஸ்டின்ஸ். சரி, ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸுமே திருப்பியும் செய்கிறேன். நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸை நீங்களாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நிறைய எழுத வேணாம். த காஸ்ட் ஆஃப் 7 மீட்டர் கிளாத் ஈக்குவல் டு
1470. ஸோ மீட்டர் அண்ட் ருபி இது தான் கம்பைன் பண்ணுறாங்க. 5 மீட்டர் கிளாத் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்தமாதிரி சிம்பிளாக எழுதிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு கொஸ்டின் மீட்டரில் இருக்கனால மீட்டர் பக்கத்தில் இருக்க நம்பரால் நான் 2 பக்கமும் டிவைட் பண்ணுறேன். மீட்டர் பக்கத்தில் இருக்கிறது என்னது 7. 7ஆல் டிவைட் பண்ணும். இந்த நம்பருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஸ்டின்லேருந்தே தான் நம்ம ஆன்சரை கொண்டு வரோம். ஈவன் டேட்டாவை வச்சு தான். ஓகே, 1ன்னு கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட வேலையே. டிவைட் பண்ணால் 210. டிவைட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபைனலில் டிவைட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 × 1 5, 2 1 10 × 5, தென் 1050. 5 மீட்டரோட காஸ்ட் இவ்வளோ தான். ரொம்ப 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 சிம்பிள். எல்லா சமயம் இதே போல் ட்ரை பண்ணேன்னா ஆன்சர் கண்டிப்பாக வரும்.